நீட் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மெயினான ஈவெண்ட்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே ஃபெமிலியரானது வந்து இந்த ஆப்பிள் வந்து மரத்துல இருந்து கீழே விழுகும், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னு. ஆனா அதோட லா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை வந்து இழுக்குது, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளும் இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எது எதை இழுக்குங்கிறது செகண்ட் லா வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது வந்து எப்படின்னா, அந்த லா வந்து எப்படி இருக்குன்னா, நியூட்டனோட கிராவிடேஷன் லா வந்து என்ன செய்யும்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளை வந்து ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லும். அது நிறைகளோட பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவல் இருக்கும். அதாவது மாஸ் அதிகரிச்சோம்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகும். அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இருமடிக்கு எதிர்த்தகவல் இருக்கும். அதாவது எதிர்த்தகவல்னா டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகும். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சா தெரியும், ஒரு பொருள் இன்னொரு பொருள் இழுக்குதுன்னு சொல்றோம், அண்டத்தில் இருக்க எல்லா பொருளும். அப்ப ஆப்பிள் வந்து எர்த் அழுக்குதா, எர்த் வந்து ஆப்பிள் அழுக்குதா அப்படிங்கிற டவுட் வந்து வரும். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நியூட்டனோட செகண்ட் லா வந்து தேவைப்படும். நியூட்டனோட செகண்ட் லா என்னன்னா, F is equal to ma அப்படின்னு வரும். ஃபோர்ஸ் வந்து மாஸ் ஆக்சிலரேஷன், அதோட மல்டிபிளிகேஷன் மாதிரி வரும். இது அப்படியே ஒரு சேஞ்ச் பண்றோம். ஆக்சிலரேஷன் F/m வரும். இங்க பார்த்தோம்னா ஆக்சிலரேஷன் மாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதாவது மாஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஆக்சிலரேஷன் என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஒரு விழுகிற ஒரு திசைவேகம் வந்து அதிகமாகிட்டே இருக்கணும், அதே ஆக்சிலரேஷன்ங்கிறது. ஆப்பிளுக்கு வந்து மாஸ் வந்து கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. எது கூட கம்பேர் பண்றோம்னா எர்த் கூட கம்பேர் பண்றப்ப மாஸ் வந்து மாஸ் ஆஃப் தி எர்த், மாஸ் ஆஃப் ஆப்பிள் இது கூட கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஆப்பிளுக்கு வந்து. அப்ப ஆக்சிலரேஷன் வந்து அதிகமாகும். ஆக்சிலரேஷன் வந்து எப்ப அதிகமாகும்னா மாஸ் கம்மியா இருக்கப்ப. ரெண்டுமே இழுக்கும். நியூட்டனோட பொது ஈர்ப்பு விதிப்படி எர்த் வந்து ஆப்பிள் இழுக்கும், ஆப்பிள் வந்து எர்த் இழுக்கும். ஆனா ஆப்பிளோட அந்த மாஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கிறதுனால அந்த ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும். அதனாலவே அந்த ஃபாஸ்டா விழுகிறது நமக்கு வந்து தெரியுது. எர்த் வந்து அந்த மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஆப்பிள் இழுக்கிறது நமக்கு வந்து தெரிய மாட்டேது. இது வந்து பெரிய பெரிய பிளானட்ஸ். எர்த் வந்து மூணை பிடிச்சு வச்சிருக்கா, இல்ல மூணு வந்து எர்த்தோட எர்த்தை கட்டுப்படுத்த அப்படிங்கிற கேள்விகளுக்கு இது வந்து ஆன்சர் பண்ணும். ஆனா சின்ன சின்ன பொருட்களுக்கு சின்ன சொன்னோம்னா அட்டாமிக் லெவல்ல வர்றப்ப இது வந்து மாறும். புரியுதா? அது வந்து ரிசர்ச் லெவல்ல அடுத்த